தமிழ் மக்களுடைய மனதை கவர நம்முடைய முயற்சித்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து. வணக்கம் நேர்களே, சோல்கர் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வழங்கும் சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நேர்களே, உங்களின் பேராதரவோடு இந்த நிகழ்ச்சி வருகின்ற 26ஆம் தேதி 100வது நாளை எட்ட இருக்கின்றது என்பதை தினமும் சமீப நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இந்த தருணத்திலும் அதை சொல்லிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய இத்துணை பெரிய வெற்றிக்கு காரணமான நேயர்கள் நீங்கள் தான் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். மின்னஞ்சல் மூலமாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அந்த உங்களுடைய சமூக சார்ந்த அந்த பார்வைதான் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்பது 200% உண்மை. அந்த நன்றியோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்ல விரும்புகின்றேன். நேர்களே, மீண்டும் இலங்கை தமிழர் பிரச்சினை வேறு ஒரு வடிவத்தில் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கி இருக்கின்றது. இலங்கையிலே தமிழர்களுக்கு அதிகார பகிர்வை வழங்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்த மசோதாவை முற்றிலுமாக நீக்க வேண்டும் என்று கோத்தபய ராஜபக்சே அங்கு சொல்லியிருப்பதாக ஊடகங்கள் சிலவற்றில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல், ஏற்கனவே அங்கே தனி ஈழம், தமிழர்களுக்கான தனி நாடு கேட்டு போராடி கொண்டிருந்த ஒரு சூழலில், அதற்கு வழி இல்லாத போன ஒரு சூழலில், தமிழர்களுக்கு சம உரிமையும் அதிகார பகிர்வுமாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த ஒரு சூழலில் அதற்கும் இன்றைக்கு பிரச்சனை வந்திருப்பதாக சிலர் இன்றைக்கு கோத்தபய ராஜபக்சே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் சிலர் தங்களுடைய கவலையை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றொரு புறம், தமிழர்கள் வாழ்ந்த பகுதியில் போர் முடிவு பெற்ற பின்னர் அங்கே ஒரு போர் நினைவு சின்னம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு திமுக தலைவர் கருணாநிதி உட்பட பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அங்கே இலங்கையில் போர் உச்சத்தில் இருந்தபொழுது போர் நடைபெற்ற இடத்தில், தமிழர்கள் வாழ்ந்த இடத்தில் அந்த போர் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருப்பதையும், அதைத் தொடர்ந்து அங்கே ஒரு அருங்காட்சியகம் அமைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டிருப்பதையும் அவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். இதுபோன்ற ஒரு சூழலில் இந்திய அரசு என்ன செய்ய போகின்றது என்ற ஒரு கோணத்திலும், அங்கே மீதம் இருக்கக்கூடிய தமிழர்களை எந்த வகையில் பாதிக்கும், எந்த விதத்தில் அது பாதிப்பை விவாதிக்க இருக்கின்றோம். நேர்களே, இது தொடர்பாக நம்மத்தில் இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கின்றார். மே 17 இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் அவர்கள் நம்மத்தில் இணைந்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விளவங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் நம்மத்தில் இணைந்திருக்கின்றார். நேர்களே, இவர்களோடு மட்டுமல்ல, உங்களோடும் இணைந்து தொலைபேசியின் மூலமாக நீங்களும் எங்களை அழைத்து உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி இன்றைய வாதத்திற்குள் கடந்து செல்கின்றேன். வணக்கம். தொடக்கத்திலேயே நேரு ஒருவர் இணைப்பில் வந்திருக்கின்றார். ஒரு சிறப்பு விருந்தினரின் கருத்தை கேட்டுவிட்டு வருகின்றேன். உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள். சொல்லுங்க திருமுருகன், இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை பற்றி உங்களுடைய அடிப்படையிலான கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுங்கள். இந்தியா ஒரு நட்பு நாடு என்று இந்தியா இலங்கை ஒரு நட்பு நாடு என்று இந்தியாவில் இருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை உடை தெரியக்கூடிய விஷயமாகத்தான் அது வந்திருக்கிறது. இலங்கையானது இந்தியாவினுடைய ஒரு ஆளுமைக்குள் இல்லை என்பதை கோத்தபய பல்வேறு சமயங்களில் சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது அது முழுமையாக வெளிவந்திருக்கிறது. தமிழர்களுக்கு நாங்கள் எந்த விதமான அதிகார பங்கீடும் தரமாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவிப்பது என்னவென்றால் இந்திய அரசாங்கத்திற்கு வெளிப்படையாக விடப்பட்ட சவாலாகத்தான் இருக்கிறது. 13வது சட்ட திருத்தம் என்பதை பற்றி பல ஆண்டு காலமாக பல்வேறு அரசியல்வாதிகள் டெல்லியில் இருந்து பேசிக் கொண்டிருந்தார்களே ஒழிய இதுவரை செயல்படுத்தப்படவில்லை என்பதைத்தான் இப்பொழுது வெளிப்படையாக தெரிகிறது. இந்தியா இதிலே தோல்வியுற்று இருக்கிறது என்பதுதான். 2 வகையிலே. ஒன்று, இலங்கையை தன்னுடைய நட்பு நாடு என்று சொல்லி இலங்கைக்கு வேண்டுகிற அனைத்து உதவிகளும் செய்தது என்பது மட்டுமல்ல, ஒரு இனப்படுகொலையில் பங்கெடுத்து தனது கையில் தமிழர்களின் ரத்தத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக டெல்லி அரசாங்கம் இன்று உலக அரங்கிலே இருப்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து பேசலாம். நேரின் கருத்தை கேட்டுட்டு வருகின்றேன். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கங்க. சக்தி ஸ்ரீனிவாசன், கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சக்தி ஸ்ரீனிவாசன் கோவையில் இருந்து. சொல்லுங்க சக்தி ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கருத்துக்களை. இப்ப இலங்கை பிரச்சனை இவ்வளவு தீவிரமான சொல்லுங்க. இப்ப இலங்கை பிரச்சனையில இந்தியாவுடைய நிலைப்பாடு இந்திய மக்கள் விரும்புறதாகவோ தமிழ் மக்கள் விரும்புறதாகவோ இந்திய அரசாங்க நிலைப்பாடு இல்லை.
ஆனா ராஜபக்சேவுக்கு இந்தியாவுடைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை கண்டிப்பா தெரியுங்க. ஏன்னா மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற காங்கிரஸ் அரசுல முதுகெலும்பு இருக்கிற அரசியல்வாதிகள் இல்லை. ஒரு இந்திரா காந்தி ஒரு வாஜ்பாய் மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய அரசியல்வாதி இன்று இல்லாதது நம்முடைய துரதிர்ஷ்டம். அதுதான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிறீங்க. நன்றி, உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேர். வணக்கம், சத்தியம் சாத்தியமே. வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. உங்க கருத்துக்களை சொல்லுங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? முனியாண்டி பேசுறேங்க. வணக்கம் முனியாண்டி, சொல்லுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க முனியாண்டி. அதாவது இந்த இலங்கை பிரச்சனையா இருந்தாலும் சரி, தமிழர்கள் பிரச்சனையா இருந்தாலும் சரி, இது ரெண்டுக்கும் தீர்வு முதல்ல ஆட்சியாளர்கள் தமிழரா இருக்கு. இந்த உணவு கொஞ்சமாச்சும் உணவோடாச்சும் இருக்க வேணும். அந்த உணர்வு இல்லாத ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தான் இதுக்கு காரணம், முழுக்க முழுக்க காரணம் அவங்க தான். நன்றி நன்றி முனியாண்டி, உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சொல்லுங்க வேல்முருகன், உங்களுடைய அடிப்படையிலான பார்வை இந்த கருத்துக்களை பற்றி. இல்ல, என்னுடைய அடிப்படையான பார்வை என்பது 1987 ராஜீவ் ஜெயவர்தனா இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட போது இந்த ஒப்பந்தத்தை விடுதலை புலிகள் இயக்கமோ மாவீரன் பிரபாகரன் அவர்களோ இது முழு மனதாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அன்றைக்கே இந்த ஒப்பந்தத்தின் மீது எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவர்களுடைய இலக்கு அங்கு தமிழர்களுக்கு தனிநாடு வேண்டும் என்பது. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு நேச நாடாக கருதுகிற 6.5 கோடி தமிழர்களை தாயகமாக கொண்டிருக்கிற இந்தியாவின் பிரதமர் அவர்கள் இதில் வலுக்கட்டாயமாகவோ இதில் ஒரு முயற்சி எடுக்கின்ற போது அவர் அழைத்தின் பேரில் இங்கு வரப்பட்டார். அந்த கையெழுத்திட வேண்டும் என்று மிரட்டப்பட்டதுன்னா கடந்த கால வரலாறு. இருந்தாலும் இப்போது அங்கு இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகள் முற்றும் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள், அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த சூழலில் திரு பிரபாகரன் அவர்களையும் விடுதலை புலிகளுடைய பிரதிகளையும் அழைத்து வந்து அசோகா ஹோட்டலில் மிரட்டியோ அல்லது வேறு விதமான வார்த்தைகளை சொல்லியோ அவர்கள் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திப்படுத்தி ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அது முழுவதுமாக விடுதலை புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் உடன்பாடான ஒப்பந்தம் அல்ல. இருந்தாலும் இன்றைய சூழலில் குறைந்தபட்சம் அந்த ஒப்பந்தத்தில் உலக தமிழர்களும் ஈழத் தமிழர்களும் தாய் தமிழ்நாட்டு தமிழர்களும் கொஞ்சம் ஈழத்தை பற்றி புரிதல் உள்ளவர்களுடைய ஒரு ஆசை என்னவென்று சொன்னால், அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிற 13வது பிரிவின் பிரகாரம் வடக்கு கிழக்கு ஒன்றாக இணைத்து இந்திய நாட்டில் இருக்கிற பிற மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகள் போல் அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை, நில உரிமைகள், ஏற சட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட ஒரு அதிகார பகிர்வை வடக்கு கிழக்கை இணைத்து உருவாக்கி தர வேண்டும் என்பது குறைந்தபட்சம் விடுதலை புலிகள் கருத்தில் இருந்ததில் ஒரு 1000ல் 1% உள்ள ஒரே பாயிண்ட், அது ஒன்றுதான். அதற்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அதை இன்றைக்கு உடைத்தெறிவதற்காகத்தான் இந்த திதிமோ என்கிற ஒரு சட்டத்தை இன்றைக்கு சிங்கள பேரினவாத அரசு முன்மாதிரியாக கொண்டு வர இருக்கிறது. இதனுடைய உண்மையான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சட்டத்தை ரத்து செய்வதோடு மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற தமிழர்களை அந்நியப்படுத்தி அந்த நாடை முழுவதும் புத்த தேசமாக சிங்கள தேசமாக மாற்றுவதற்கான ஒரு திட்டத்தை ராஜபக்சவும் கோத்தபய ராஜபக்சவும் பசில் ராஜபக்சவும் சிங்கள பேரினவாத அரசும் செய்து முடித்திருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாகத்தான் சில ஏற்பாடுகளை இப்போது செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு இனத்தை பக்கத்தில் 10 மைல் தூரத்தில் அழித்து ஒழித்ததில் மிக பெரும் பங்காற்றியது இந்திய தேசம். அதே இந்திய தேசம் ஏற்கனவே அந்த மக்களுக்கு ஏதோ நல்லது செய்வது போல் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக சிங்கள பேரினவாத அரசு இவ்வளவு செயல்களை செய்து கொண்டிருக்கிற போது வாய்மூடி மௌனியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதை கண்டிப்பதற்கு கூட முன்வரவில்லை. ஒன்று. இரண்டாவது, ராஜதந்திர ரீதியாகவும் இந்திய பேரரசு மிக படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஒன்று, சீனம் பக்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் காலூன்றி வலுவாக இருக்கிறான். பாகிஸ்தானிடம் இன்றைக்கு இலங்கை மிக நெருக்கமாக நட்பு பாராட்டி அணு ஆயுதங்களையும் ஏனைய ஆயுத தளவாடங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவின் வெளியுறவுத்துறையும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையினுடைய பார்வை என்பதும் தமிழ் ஈழத்தை முற்று முழுவதுமாக அழித்த பிறகு இந்தியாவிற்கு மிகப்பெரிய அழிவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இது அடிப்படையிலான கருத்து இவ்வாறு இருந்தாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த எம்பிக்கள் இப்பொழுது இந்தியாவிற்கு வந்து பிரதமரை சந்தித்து விட்டு சென்ற பிறகுதான் இது போன்ற ஒரு அழுத்தங்கள் ஏற்படுகின்றன என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. அதை குறித்து நாம் பேசலாம். விஜயதரனின் கருத்தையும் பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. அதற்கு முன்பாக நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். அவரின் கருத்து. வணக்கம், சத்தியம் சாத்தியமே. இணைப்புக்கு வந்துட்டீங்க. உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, தொலைக்காட்சியை பார்க்காம சொல்லுங்க. கோவையில இருந்து உங்களுடைய அழைப்பிற்கு நன்றி. உங்க கருத்துக்களை சொல்லுங்க. சார், இன்னைக்கு வந்துங்க
இன்னைக்கு வந்து சத்தியம் சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து 100வது ஆளுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சொல்லுங்க. 100வது வாழ்த்துக்கள். நம்ம தமிழகம் வாழணும் சார். புரியல. தமிழகம் கண்டிப்பா வாழணுங்க. காங்கிரஸ் கட்சி வந்து பண்றது தப்புங்க. தமிழகத்துக்கு கண்டிப்பா வந்து வைகோ வந்து பண்ண முடியுங்க. வேற யாராலும் பண்ண முடியாதுங்க. நன்றி நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி. சொல்லுங்க விஜயன். இப்போ பொதுவா வந்து இன்னொரு நேரம் இணைப்பிருக்கின்றார். வரேன். வணக்கம். சத்தியம் சாத்தியமே இணைப்புக்கு வந்துட்டீங்க. உங்க அழைப்பிற்கு நன்றி. கொஞ்சம் வேகமா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க இணைப்பு. வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சங்கரன் கோவிலிருந்து இருந்து பிரபாகரன். சங்கரன் கோவிலிருந்து பிரபாகரன். உங்க அழைப்பிற்கு நன்றி. சுருக்கமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது புலிகளுக்கு, ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது தமிழகம் தனி நாடாக உருவாக வேண்டும். அப்படி சொல்ல வேண்டும். அக்கா விஜயதரணி அவங்க சொல்லுவாங்க, பிரிவினை பேசுறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது பிரிவினை பேசுற இது கிடையாது. அதாவது பிரிவினை காங்கிரஸ் கட்சி தான் இதுவரைக்கும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய நன்றி பிரபாகரன். உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்துக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சொல்லுங்க விஜயதரணி. இப்போ கோர் இஷ்யூவா நான் என்ன பார்க்க வேண்டி இருக்குதுன்னா, இந்த 13வது சட்ட திருத்தத்தை பற்றி எந்த அளவிற்கு மக்களுக்கு, இங்கே தமிழகத்தின் மக்களுக்கு புரிதல் இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். இவர் ரொம்ப விரிவாகவே பேசினார். அதில் இருக்கக்கூடிய மாகாண சபைகளை அமைத்தாவது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு சில உரிமைகளை பெற்று கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அதிலும் பிரச்சனை வந்திருக்கின்றது என்ற ஒரு வாதத்தை வேல்முருகன் வைத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட திருவும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் பேசுகின்ற மக்கள் எல்லோருமே ஏதோ ஒரு இடத்தில், இன்னும் சொல்லப்போனால் திருமுருகன், வேல்முருகன் உட்பட 2 பேருமே இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான காரணமாக காங்கிரஸ் மீதான அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இன்றைய அந்த இலங்கை கோத்தபய ராஜபக்சேனுடைய கருத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல அது யூசுவலா ஈழ பிரச்சனைனா அது காங்கிரஸ் எதிரி அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு எதிர் நிலைப்பாடு. இப்ப இந்தியாவில எல்லா பிரச்சனைக்கும் காங்கிரஸ் தான் அப்படிங்கிற, தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கும் சரி அமெரிக்கால நடக்கிறது கூட காங்கிரஸ் தான் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு நிலைப்பாட இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபேஷன் ஆஃப் த டே மாதிரி இருக்கு. அதுல ஒண்ணுதான் இதுவும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு 13வது அரசியல் அமைப்பு சட்டம், இலங்கை அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வருவதற்கு இந்தியா காரணமாக இருந்தது. குறிப்பாக எடுத்துக்கொண்ட ராஜீவ்காந்தி ஜெயவர்தனை ஒப்பந்தம் என்பது அது வந்து பல ஆலோசனைகளுக்கு பிறகு அனைத்து தரப்பு மக்களிடம் பப்ளிக் ஒப்பீனியன் வாங்கி அதன் பின்னர் அந்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. சம உரிமைகள் மிரட்டி வாங்க செய்யப்பட்ட அது அசோகா ஹோட்டல் மிரட்டல்லாம் வந்து அவங்க ஒரு கதை அப்பயே ஆரம்பிச்சாங்க. தீட்சித் அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை நான் பிரபாகரன் மட்டும்தான்